KR Maniamma Institute of Science and Technology, Tanjavur, BTech EEE. டைமண்ட் மேளா அட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். 572 மில்லிமீட்டர், அதாவது 57 சென்டிமீட்டர் மழை 48 ஹவர்ஸில் வந்து பெஞ்சிருக்கு. அதை தான் இவர் பிரணய் விஜயன் அவர் கூட வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி எங்களுக்கு கொடுத்தது ஆரஞ்சு அலர்ட் தான். ஆரஞ்சு அலர்ட்னா ஐஎம்டியை பொறுத்த வரைக்கும் 20 சென்டிமீட்டர் கம்மியாக தான் மழை பெய்யும் அப்படிங்கிறது அவங்களுடைய ப்ரெடிக்ஷன். ஆனால் பெய்திருக்குள்ள பொழிந்திருக்குள்ள மழையோட அளவு பார்த்தீங்கன்னா 57 சென்டிமீட்டர். இந்தியா ஆப்பிரிக்கா ஒன்றா இருந்துச்சுங்களா, அது பிளவுபடும் போது உருவான மலை வந்து மேற்கு தொடர்ச்சி மலை. பழைய இயற்கை இடர்கள் பாடுகளை சந்தித்த ஒரு மலை. அதுக்கு வந்து இந்த 57 சென்டிமீட்டர் மலைலாம் ஒரு சாதாரண விஷயம் தான். ஆனால் 57 சென்டிமீட்டர் மலை தாங்க முடியாத அந்த மண் அங்கே உதிர்ந்து போகிற அளவுக்கு அங்கே இருக்குது அப்படின்னா இதுக்கு யாரு காரணம்? பழங்குடிகள் இருக்க வரைக்கும் அந்த காடு அனைவருக்கும் சொந்தமான ஒரு மலையில் இருந்துச்சு. தனி உடைமைங்கிற கான்செப்ட் அங்கே கிடையாது. அப்புறம் அது கம்ப்ளீட்டாக வந்து மாறுது. அங்கே வந்து நிறைய தேக்கு மரம் கிடைக்குது. அதை வெட்டி காலி பண்ணுறாங்க. உள்ளே இருக்கக்கூடிய காடுகள்லாம் அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. வேற அந்த மண்ணுக்கு சம்பந்தம்னா நிறைய ஸ்பீசிஸை வந்து நம்ம வந்து வளர்த்து எடுத்திருக்கோம். இது என்ன பண்ணுதுன்னா, மேல்புறமாக இருக்கக்கூடிய கல்லினுடைய தன்மை, மண்ணுடைய தன்மை, அங்கு மேலே இருக்கக்கூடிய வெஜிடேஷனுடைய தன்மை, இதில் மாற்றம் வருகிறது. அப்போ மண் தாங்கி நிற்கக்கூடிய அந்த தன்மை இழந்து போகுது, சரிந்து விழுகுது. 1000 அடி உயரத்தில் இருந்து அந்த நிலச்சரிவு 6 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வருது. 6 கிலோமீட்டர் அப்படி வேகமாக வந்து ஃபர்ஸ்ட் வில்லேஜ் காலி பண்ணுது. அதுக்கப்புறம் தான் அடுத்த 2 வில்லேஜ் போகுது. அது இன்னும் அடிச்சு 90 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த தண்ணி வந்து போகுது. 2 மாடி அளவில் கட்டணம் கட்டக்கூடாது, ஒரு ஹில் ஏரியாவில் வீடு இப்படி தான் கட்டணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வரையறை இருக்கு. ஆனால் அது அந்த வரையறைலாம் மீறி தான் இங்கே கட்டுமானங்கள் வருது. மழை இருக்குது, இங்கே நம்ம டூரிசத்தை டெவலப் பண்ணலாம், இங்கே ரெசார்ட் வந்துட்டு கட்டலாம், இங்கே அந்த திட்டங்களை கொண்டு வரலாம், இங்கே ஒரு டனலிங் ஆக்டிவிட்டி கொள்ளலாம், இங்கே கனிமம் கிடைக்குது, வெட்டி எடுக்கலாம். கனிம கொள்ளை அப்படிங்கிறது பயங்கர ரேம்பட்டாக இருந்துச்சு. கேரளாவில் இருந்துச்சு, தமிழ்நாட்டில் இருந்துச்சு, கர்நாடகாவில் இருந்துச்சு, மகாராஷ்டிரா, குஜராத்னு அந்த என்டையர் வெஸ்டர்ன் காட்ஸை எல்லாம் அடித்து காலி பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ அதை கட்டுப்படுத்த வேண்டும், முறைப்படுத்த வேண்டும், அதை தடுக்கணும் அப்படின்னு கடுமையான மக்கள் போராட்டம் வந்தது காரணமாக என்னச்சுன்னா கலைஞர் குழு அமைச்சாங்க. இப்போ இந்த வயநாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு தாலுக்கார்கள் இப்போ நிலைச்சிருக்கலாம், அந்த தாலுக்கா உட்பட 3 தாலுக்காவை வந்து நோ டெவலப்மெண்ட் ஜோனா அறிக்கைன்னு சொன்னார். எந்த கட்டுமானம் கிடையாதுங்க. 2011 சொன்னார் அவர் மாதவ் காட்டி. அந்த பரிந்துரைக்கு எதிராக கடுமையான போராட்டம் எடுக்கப்பட்டது. அப்போ இருந்த இடதுசாரிகளும் சரி, காங்கிரஸும் சரி, அதை வந்து பயங்கரமாக அப்போஸ் பண்ணாங்க. கடுமையான போராட்டத்தை வந்து முன்னெடுத்தாங்க. வளர்ச்சி தடுக்கிறாங்க. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் உலக நண்பர்களின் வெற்றி செல்வன். வணக்கம் சார். வணக்கம் சார். வயநாட்டில் கடுமையான நிலச்சரிவு, நூற்றுக்கணக்கானவர்கள் இறந்துருக்காங்க. 300 பேருக்கு மேலே இறந்துவிட்ட செய்தி கிடச்சிருக்கு. இன்னும் கூட மீட்பு பணிகளில் நிறைய வலி எண்ணிக்கை உயரலாம் அப்படின்னு நிறைய சடலங்கள் மீட்கப்படலாம்லாம் அஞ்சப்படுது. நிறைய பேர் இன்னும் காணாமல் போயிருக்காங்க. விலங்குகள், உடைமைகள், சொத்துக்கள் எல்லாம் சூறையாடப்பட்டுருச்சு. மலைகளையே காணோம். இந்த இடத்துல இந்த முகடு இருந்துச்சு, இந்த மலை இருந்துச்சு, அதெல்லாம் இப்போ காணோம். இப்போ எந்த நிலம் எந்த இதுன்னெல்லாம் தெரியாத ஒரு சூழலுக்கு போயிடுச்சு. 2 விஷயம் சொல்கிறாங்க. ஒரு பெரிய பேரிடர் இது அப்படின்னு, ஒரு இயற்கையோட பேரிடர். இன்னொரு பக்கம் இல்லை, இது மேன்மேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலராக இந்த நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு மேன்மேட் டிசாஸ்டர் அப்படின்னு தான் நான் வந்து பார்க்குறேன். இன்றைக்கி பேசக்கூடிய எல்லா அறிவியல் சார்ந்து இருக்கக்கூடிய எங்களுடைய நபர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லா பத்திரிகையினுடைய எடிட்டோரியல் எடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட எல்லாமே இது வந்து ஒரு ஹியூமன் மேட் டிசாஸ்டர் அப்படின்னு தான் வந்து பேசுகிறாங்க. நான் இன்னும் ஒரு சூழலில் பார்வையிலேருந்து இதை இன்னும் ரொம்ப ப்ரெசைஸாக வந்துட்டு என்ன சொல்லணும்னு பார்த்தா, இது ஒரு ஸ்டேட் மேட் டிசாஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதையும் இன்னும் சுருக்கி பார்த்தால் ஒரு டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் மெய்டு டிசாஸ்டர்னு பார்க்கலாம். நம்ம உற்பத்தி முறை, நம்மளுடைய வளர்ச்சி என்கின்ற ஒரு சித்தாந்தத்தினுடைய ஒரு கோர முகம் இந்த விபத்து அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு 2 காரணங்கள் நான் வந்து முன்வைக்கிறேன். இந்த பேசிக்காக வந்து இந்த நிகழ்வு நடந்ததுக்கான ரொம்ப ப்ரைமரியாக ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஹெவி ரெயின்ஃபால் இதுதான் ஃபஸ்ட்டு இன்டியூஸ் பண்ணுது இல்லைங்களா. அதாவது இந்த 29ஆம் தேதி 30 இந்த 2 நாளில் அந்த 48 ஹவர்ஸில் வந்துட்டு ஏறத்தாழ 57 சென்டிமீட்டர் மழை பொழிஞ்சிருக்கு. 572 மில்லிமீட்டர், அதாவது 57 சென்டிமீட்டர் மழை 48 ஹவர்ஸில் வந்து பெஞ்சிருக்கு. அப்போ அது வந்து ஒரு எக்ஸசிவ் ரெயின்ஃபால் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதை தான் இவர் பிரணய் விஜயன் அவர் கூட வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி எங்களுக்கு கொடுத்தது ஆரஞ்சு அலர்ட் தான். ஆரஞ்சு அலர்ட்னா ஐஎம்டியை பொறுத்த வரைக்கும் 20 சென்டிமீட்டர் கம்மியாக தான் மழை பெய்யும் அப்படிங்கிறது அவங்களுடைய ப்ரெடிக்ஷன். ஆனால் பொழிந்திருக்குள்ள மழையோட அளவு பார்த்திங்கன்னா 57 சென்டிமீட்டர் 2 நாளுக்கு உள்ளாக வந்துட்டு. இவ்வளவு அதிகமான மழைப்பொழிவுக்கு என்ன காரணம் அப்படிங்கும்போது இது அவங்களுக்கு மழை பொழியக்கூடிய ஒரு காலம்தான். கேரளாவை பொறுத்த வரைக்கும் மழைக்காலம் அப்படிங்கிறது 6 சீசனாக இருக்குது. நம்மளை மாதிரி வந்து அவங்களுக்கு 2 மான்சூன் அப்படிங்கிறது கிடையாது. 6 காலகட்டங்களில் அவங்களுக்கு மழைப்பொழிவு இருக்கும். ஜூலை மாதம் அவங்களுக்கு மழைப்பொழிவு இருக்கும். ஆனால் மிதமான மழை தான்.
ரொம்ப கனமழை அப்படிங்கிறது வந்து இருக்காது அந்த பீரியட் வந்து. ஆனால் இப்போ அதிகமாக இந்த மழைப்பொழிவுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது அரேபியன் சி அதனுடைய டெம்பரேச்சர் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க. மெரீன் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஏன் அது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னா உலகங்களுமே வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டு அது குளோபல் வார்மிங் அப்படின்னு நம்ம பேசுவோம். அப்போ குளோபல் வார்மிங்குடைய ஒரு பகுதியாக அரேபியன் சி வந்து அதிகமாக ஹீட் ஆகிட்டு இருக்கு. அதனுடைய விளைவு இங்கே அதிகப்படியான மழைப்பொழிவு உண்டாக்கியிருக்கு. ஸோ இது வந்து ஒரு குளோபல் வார்மிங் ப்ளஸ் கிளைமேட் சேஞ்சினுடைய கூட்டு சதியினால் உண்டான ஒரு விளைவு. சரி, இது ரெண்டுக்கு பின்னாடி என்ன காரணம்? குளோபல் வார்மிங்கு யார் காரணம்? நீங்கள் நானும் காரணமா, இல்லை கேரளாவில் இருக்கக்கூடிய மக்கள் காரணமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. உங்கள் மூதாயர் என்னோட மூதாயர்கள் காரணம். நம்ம தாத்தா பாட்டிலாம் என்ன போயிருப்பாங்க? அதிகபட்சம் மாட்டு வண்டியில் போயிருப்பாங்களா? ஆனால் 200-300 வருடங்களுக்கு முன்பாக இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது மேற்கத்திய நாடுகளில் ஆரம்பிக்குது. அப்போ அந்த லாஸ்ட் அந்த ஒரு 300 to 500 இயர்ஸ் வந்து அவர்கள் செய்த ஒரு செயல்பாடு இருக்குங்களா? இதை வந்து ஒரு அறிவியலாளர் சொல்கிறாரு, ஜேம்ஸ் மூர் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஸர். அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக்கத்தை வந்து அவர் சொல்கிறார். அதாவது நீங்கள் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் குளோபல் வார்மிங் ஒட்டுமொத்த மனித சமூகத்தை குற்றம் சொல்லக்கூடிய அறிவியலாளர்கள் இருக்கிறாங்க. ஆந்த்ரோபோசெனே அப்படின்னு இந்த பீரியடை டேர்ம் பண்ணணும் அப்படின்னு ஆர்கியூ பண்ணக்கூடிய சயின்டிஸ்ட் வந்து இருக்காங்க. அவங்க வந்து இது வந்து ஹியூமன் இண்டஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதர்களால் ஊந்தப்பட்டிருக்கக்கூடிய கிளைமேட் சேஞ்ச். இதை வந்து உலக நாடுகள் சார்பாக இருக்கக்கூடிய இன்டர் கவர்மெண்ட் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்சும் ஏற்றுக்கிறாங்க. ஐக்கிய நாடுகள் சபைக்குள்ள IPCC அமைப்புகளும் ஏற்றுக்கிறாங்க. இட்ஸ் எ ஹியூமன் மேட் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறத ஏற்றுக்கிறாங்க. அதில் அவர் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக போகிறார். அதுனே ஒட்டுமொத்த எல்லா சமூகத்தையும் நீங்கள் குற்றம் சொல்கிறது நீங்களும் நானும் வந்து காரணமா அப்படிங்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை மேற்கத்திய நாடுகள் தான் காரணம் அப்படிங்கிறாங்க. இதுவுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான். 1992 கிளைமேட் அக்ரிமெண்ட்லேயுமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது வந்து வளர்ந்த நாடுகளுக்கு தான் கூடுதல் பொறுப்புன்னு சொல்கிறாங்க. அந்த வளர்ந்த நாடுகள்லாம் யார்? ஐரோப்பிய யூனியன், UK, ரஷ்யா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்த நாடுகள்லாம் தான் இருக்குது. இவங்க ஜப்பான், இந்த நாடுகள்லாம் தான் இருக்காங்க. அதிலுமே எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. யார் இந்த முதலாளித்துவ சிந்தனையை உண்டாக்கி அதன் அடிப்படையில் பொருளாதார உற்பத்தியை மேற்கொண்டு அதிகப்படியான ஃபாசில் ஃபியூயலை எரித்து இயற்கை வளங்களை கொள்ளையிடுவதற்கு காரணமாக இருந்தார்களோ அந்த வர்க்கம் தான் பொறுப்பேற்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஜேம்ஸ் மூர்னுடைய ஒரு வாதம். அவர் அதனால அந்த பர்டிகுலர் அந்த வர்க்கத்தை சொல்லி இவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும், இந்த உற்பத்தி முறை தான் இன்னைக்கு காரணம். இதை ஆரம்பித்து வச்சது 15ஆம் நூற்றாண்டு அந்த கலோனியல் காலகட்டத்திலே ஆரம்பித்தாங்க. ஏன்னா அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, 3ஆம் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா இயற்கை வளங்களையும் மாற்றி அமைக்க ஆரம்பிக்கிறாங்க. லாட்டின் அமெரிக்காவுக்கு போகிறாங்க, அங்கே மாற்றி அமைக்கிறாங்க. ஆப்பிரிக்காவுக்கு போகிறாங்க, அங்கே மாற்றி அமைக்கிறாங்க. ஆசியாவுக்கு வராங்க, அங்கே மாற்றி அமைக்கிறாங்க. ஸோ அதனுடைய விளைவு தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம், குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஸோ ஃபஸ்ட்டு ரீசன் இந்த ரெண்டுக்கு எக்ஸசிவ் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது மனித செயல்பாட்டின் காரணமாக தான் நடக்கக்கூடியது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ரெண்டாவதாக இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குங்களா, அது பல லட்சம் வருடங்கள் பழமையானது. ப்ரீ கரீபியன் ஏரான்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா கிட்டத்தட்ட இந்தியா என்கின்ற தனி நாடு உருவாகுவதற்கு முன்னாக, இந்த டெக்னாலஜிக் பிளேட் வந்து உருவாகிறதுக்கு முன்னாடி இந்தியா ஆப்பிரிக்கா ஒன்றா இருந்துச்சுங்களா, அது பிளவுபடும் போது உருவான மலை வந்து மேற்கு தொடர்ச்சி மலை. ஸோ அவ்வளவு பல லட்ச வருடங்கள், கிட்டத்தட்ட 1 கோடி வருடங்களுக்கு முன்பாக தோன்றிய ஒரு மலை அந்த மலை. ஸோ பூமி தோன்றிய 4.5 கோடி வருடங்கள் தான் ஆச்சு. ஸோ அவ்வளவு இது ரொம்ப பழமையான மலை. அங்கே இருக்க பாறைகள் அவ்வளோ கடின பாறைகள், கார்குனைட்ஸ் ராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ கடின பாறைகள் இருக்கக்கூடிய ஒரு பல இயற்கை இடர்கள் பாடுகளை சந்தித்த ஒரு மலை. அதுக்கு வந்து இந்த 57 சென்டிமீட்டர் மலையெல்லாம் ஒரு சாதாரண விஷயம்தான். ஜுஜிபி தான் அதுகள், அது ஒரு பெரியதே கிடையாது. ஆனால் 57 சென்டிமீட்டர் மழை தாங்க முடியாதவங்க அந்த மண் அங்கே உதிர்ந்து போகுற அளவுக்கு அங்கே இருக்குது அப்படின்னா அங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கும் பெரிய ஒரு எக்கோசிஸ்டம் கொலாப்ஸ் நடந்திருக்கு. அப்போ மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய இயல்பு மாற்றம் அடைஞ்சிருக்கு. அப்போ இந்த ரெண்டாவது கொஸ்டின் வரும், அப்போ இதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்க்குறது. இந்த மாற்றம் எங்கே நடந்துச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்பாக மேற்கு தொடர்ச்சி மலையில் பெரிய அளவுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் இல்லை. அது இந்த குறிப்பாக இந்த வயநாடு பகுதியில் பழங்குடிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப தொல்குடிகளாக இருக்கக்கூடிய முக்கியமான பழங்குடிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. ஏன்னா அங்கே கேவ் பெயிண்டிங்ஸ் முதற்கொண்டு இருக்குது. அந்த அவ்வளவு பழமையாக இருக்கக்கூடிய கேரளாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பழங்குடிகள் அங்கே தான் இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் பழங்குடிகள் அதிகமாக சுரண்டப்படுகின்ற ஒரு இடமாகவும் தான் இருக்குது. ஸோ வயநாடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் பார்த்தா பழங்குடிகள் தங்கள் நிலத்திற்கான உரிமைக்காக போராடக்கூடிய ஒரு பகுதி. எப்போ அவங்ககிட்ட நிலம் பிடுங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்களெல்லாம் அடித்து வெளியே தள்ளுறாங்க. இந்த பழசி ராஜான்னு ஒரு படம்லாம் வந்துச்சிங்களா, அதெல்லாம் அந்த ரீஜனில் நடந்தது. அந்த பழசி ராஜா அவருங்கிறது பழங்குடிகளுடைய தலைவனாக இருந்தவர். அங்கே வந்து திப்பு சுல்தான் அந்த பகுதியை வந்துட்டு கைப்பற்றி இருக்கிறார். அவருங்க கையில் கொஞ்சம் இருந்திருக்கு. அப்புறம் தான் பிரிட்டிஷ் அவரை தோக்கடிச்சு அந்த லேண்டை வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க. அவங்க டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வேலை என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே வந்து நிறைய தேக்கு மரம் கிடைக்குது. அதை வெட்டி காலி பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுடைய உற்பத்திக்கு அது தேவைப்படுது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய வெஜிடேஷனை கம்ப்ளீட்டாக மாற்றி அமைக்க ஆரம்பிக்கிறாங்க. பிரிட்டிஷர்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்தியாவில் ஒரு முக்கியமான வேலை செஞ்சாங்க. லேண்ட் கிளாசிஃபிகேஷன் அவங்க தான் முதல்ல கொண்டு வராங்க.
அதற்கு முன்பாக நில வகை பயன்பாடு தன்மை அப்படிங்கிறதே கிடையாது. நமக்கு 5 நிலம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த கிளாசிஃபிகேஷன் தான் இருக்குமே ஒழிய இந்த நிலம் நமக்கு பயன்படும் இது பயன்படாதுங்கிற கிளாசிஃபிகேஷன் கிடையாது. தரிசு பயன்படுற நிலம் அப்படிங்கிறதே கிடையாது. பிரிட்டிஷர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் வேஸ்ட் லேண்டுங்கிற கான்செப்டே கொண்டு வராங்க. இது புறம்போக்கு லேண்டுன்னு கொண்டு வராங்க, இது கவர்மெண்ட் லேண்டுன்னு கொண்டு வராங்க, இது ஃபாரஸ்ட் லேண்டுன்னு கொண்டு வராங்க, இது அக்ரிகல்ச்சர் லேண்டுன்னு கொண்டு வராங்க, இது இரிகேஷன் லேண்டுன்னு ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிற வார்த்தையை வந்து கொண்டு வராங்க, ரெவென்யூ அப்படிங்கிறது கொண்டு வராங்க. எல்லாமே பாருங்க, எல்லாமே வட்டி திரை கிறிஸ்டின் சொல்கிறோம் இல்லைங்களா, எல்லாம் அதன் அடிப்படையில் இருந்து தான். எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணுறாங்க, நமக்கான உற்பத்திக்கான பொருளாக பார்ப்பது, வெறும் பண்டமாக. பழங்குடிகள் இருக்க வரைக்கும் அந்த காடு அனைவருக்கும் சொந்தம்னு ஒரு மனையில் இருந்துச்சு. தனி உடைமைங்கிற கான்செப்ட் அங்கே கிடையாது. இந்த காடுங்கிறது எல்லாருக்கும் சொந்தமானது, காடு நம்ம எல்லாரும் அனுபவிப்போம், பயன்படுத்திக் கொள்ளும், எந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தான் இருந்துச்சு. பிரிட்டிஷர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அது கம்ப்ளீட்டாக வந்து மாறுது. இது ஃபாரஸ்ட் லேண்டுன்னு சொல்கிறான். இந்த ஃபாரஸ்ட் லேண்ட் என்னோட பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் வெஜிடேஷன் பண்ணுவேன். அப்போ அதற்கேற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, உள்ளே இருக்கக்கூடிய காடுகள்லாம் அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அழிச்சிட்டு இவங்களுக்கு தேவையான வெஜிடேஷன்ஸை வந்து கொண்டு வராங்க. இன்றைக்கி மேற்கு தொடர்ச்சி மலை அந்த பகுதியில் இருக்க பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம காடுன்னு சொல்ல முடியாது, ஹார்டிகல்ச்சர் தான். ஏன்னா வேற அந்த மண்ணுக்கு சம்மந்தம்னா நிறைய ஸ்பீசிஸை வந்து நம்ம வந்து வளர்த்து எடுத்திருக்கோம். காஃபி அங்கே வந்து கொண்டு வந்திருக்கிறோம், டீ கொண்டு வந்திருக்கோம், ரப்பர் வந்து கொண்டு வந்திருக்கோம், யூக்கலிப்டஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். இதையெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மேல் தொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு உயிரியல் போர், ஒரு எக்காலஜிக்கல் இம்பீரியலிசம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ சூழலில் சார்ந்து இருக்கக்கூடிய அம்சங்களால் அந்த மண்ணின பூர்வீகத்தை நீங்கள் காலி செஞ்சுட்டீங்க, அந்த எக்கோசிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்ணுறீங்க. அப்போ இது என்ன பண்ணுதுன்னா, ஒரு நிலச்சரிவு உண்டாக வேண்டும் என்றால் அதற்கான அடிப்படை காரணம் இருக்குது. ஃபஸ்ட்டு நிலவியல் சார்ந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் உருவாகுது, அதனுடைய ஜியாலஜிக்கல் சேஞ்ச் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் மார்ஃபாலஜிக்கல் சேஞ்ச், அதன் மேல்புறமாக இருக்கக்கூடிய கல்லினுடைய தன்மை, மண்ணுடைய தன்மை, அங்கு மேலே இருக்கக்கூடிய வெஜிடேஷனுடைய தன்மை, இதில் மாற்றம் வருகிறது. அப்போ இந்த மாற்றம் என்ன பண்ணுதுன்னா, மண்ணுடைய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அப்போ மண் தாங்கி நிற்கக்கூடிய அந்த தன்மை இழந்து போகுது, சரிந்து விழுகுது. கிட்டத்தட்ட இந்த சரிவு வந்து பார்த்தீங்கன்னா 1000 அடி உயரத்தில் நிகழ்ந்திருக்கு. 1000 அடி உயரத்தில் இருந்து அந்த நிலச்சரிவு 6 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வருது. 6 கிலோமீட்டர் அப்படி வேகமாக வந்து ஃபஸ்ட்டு வில்லேஜை காலி பண்ணுது. அதுக்கப்புறம் தான் அடுத்த 2 வில்லேஜ் போகுது. அது இன்னும் அடிச்சுட்டு 90 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த தண்ணி வந்து போகுது, அந்த ஆற்றோடு சேர்ந்து வந்து போயிட்டு இருக்கு. அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த அளவுக்கு நிலச்சரிவு, அந்த மண்ணுடைய தாங்கும் திறன் இழந்ததுக்கான காரணம் இருக்குங்களா, அது பிரிட்டிஷஸ் காலகட்டத்தில் ஏற்பட்ட அந்த மாற்றம் துவக்கப்புள்ளி. அது என்ன ஆச்சுன்னா, அது அப்படியே கண்டினியூ ஆகுது. பிரிட்டிஷர்ஸ் வர்றாங்க, அவங்க அதுக்கு பின்னாடி அடுத்த பெரும் பணக்காரர்கள் உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இந்த நிலத்தை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. பிளான்டேஷன் இன்னும் அதிகுது. தனி உடைமை அப்போ தான் வருது, காடுகளுக்குள்ளாகும். ஃபாரஸ்ட் ஆக்ட் கொண்டு வராங்க 1920. 18th centuryலே ஃபாரஸ்ட் ஆக்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் 1920 புதிய சட்டம் வருது. அந்த வன சட்டம் ரொம்ப கொடூரமான சட்டம். பழங்குடிகளே வந்து எந்த விதமான உரிமைகள்லாம் இருக்குது. யாருக்கு உரிமை இல்லை, காட்டுக்கான உரிமை என்பது அரசு தான் சொந்தம். பிரைவேட்டிட காடு கூட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, கேரளாவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முரண்பாடு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய 13 மாவட்டங்களையும் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது. எல்லாமே அங்கே வந்து சமவெளியில் இருக்கக்கூடிய மக்கள் பிழைக்க முடியல அப்படிங்கிறது எல்லாமே மலைக்கு போக ஆரம்பிக்கலாம். பிளான்டேஷன்ஸ் விரிவாக்கம் ஆகுது. அப்போது சுதந்திரத்துக்கு பெற்ற பின்பாகவும் இந்த கதை அதிகரிக்குது. அப்போ ஹியூமன் இன்டர்வென்ஷன் இன்னும் அதிகமாக என்ன ஆகுதுன்னா, அந்த எக்கோசிஸ்டம் தன்னுடைய தன்மை இழக்குது, மாற்றம் அடைக்குது. அப்போ இரண்டாவது நிகழ்வாக என்ன இருக்குன்னா, இந்த எக்கோசிஸ்டத்தினுடைய கொலாப்ஸ் அப்படிங்கிறது இந்த ஹியூமன் இன்டர்வென்ஷன். பிரிட்டிஷர்ஸ் காலகட்டத்தில் ஆரம்பித்ததுக்கு பின்பாக உள்நாட்டு இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகளும் பணக்காரர்கள் இவர்கள் அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து கொண்டார்கள். இவர்கள் செய்தது என்ன, அன்சைன்டிஃபிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. சயின்டிஃபிக்காக வந்து ஒரு இடத்துல ஒரு கட்டுமானங்கள் எப்படி கொண்டு வரலாம் என்பதற்கான அறிவியல் இருக்குது, நவீன அறிவியல் அது இருக்குது. ஒரு லேண்ட் ஸ்லைடிங் ஏரியாவில் எந்த இடத்துல வீடு கட்டலாம்ப்பா அப்படிங்கிறதுக்கான ஒரு இருக்குது. எங்கே நிலச்சரிவு வந்துட்டு உண்டாகும் அப்படிங்கிறது, அது ஒரு 45 டிகிரி ஸ்லோப் இருக்கிற ஏரியாவில் உண்டாகலாம். ஆனால் 30 டிகிரி ஸ்லோப்லேயே வந்து உண்டாகுது அப்படிங்கிற. அப்போ எங்கே நீங்கள் வீடு கட்டலாம், எப்படி கட்டலாம் என்பதற்கான ஒரு அறிவியல். 2 மாடி அளவில் கட்டணம் கொட்டக்கூடாது, ஒரு ஹில் ஏரியாவில் வீடு இப்படி தான் கட்டணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வரையறை. ஆனால் அது அந்த வரையறைலாம் மீறி தான் இங்கே கட்டுமானங்கள் வருது. அப்போ ஹியூமன் இன்டர்வென்ஷனுங்கிறது ஒரு அன்சைன்டிஃபிக் டெவலப்மெண்ட்டில் வருது. அப்போ இது எல்லாம் சேர்ந்து குமுலேட்டிவ் எஃபெக்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக அந்த ஏரியாவை ஃப்ரிட்ஜெல்லாம் மாறுது. அப்போது மலையை தாங்கும் திறன் அப்படிங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை இழந்து விடுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வந்துட்டு நீர் கோபுரம் அப்படின்னு ஒரு பேர் கூட இருக்குது. ஒரு புத்தகம் கூட வந்திருக்கு, நம்ம நண்பர் எழுதின ஒரு புத்தகம். ஸோ அந்த புத்தகம் வந்து காட்கில் கமிட்டியை பேஸ் பண்ணி தான் அவர் வந்து எழுதினாப்புல. அந்த புத்தகம் நீர் கோபுரங்கிற வார்த்தை ஏன் வந்து பயன்படுத்துகிறாங்கன்னா, உங்களுக்கு இமயமலை மாதிரி இல்லை மேற்கு தொடர்ச்சி மலை. இமயமலையில் அது பனிப்பாறை இருக்குது, அது உருகிய நதிகள் உருவாகின்றன. ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலையில் எப்படி தண்ணி உருவாது? மேற்கு தொடர்ச்சி மலையினால தென்னிந்தியாவுக்கான எல்லா நதிகளுமே இருக்குது. அது காவேரியில் ஆரம்பித்து எல்லா நதிகளுமே இங்கிறதுனால எப்படி வருது என்னென்னா, மலையை உள்வாங்கி கொள்ளக்கூடிய தன்மை அங்கே மேலே கூட கிராஸ்லேண்டுக்கு உண்டு. மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் இந்த யூனிக்கான ஒரு இது இருக்கும், பார்த்தீங்கன்னா ஃபினாமினா இருக்கும். என்னென்னா, கிராஸ்லேண்ட்ஸ் வந்து மலை உச்சியில் வந்து இருக்கும், வேற எங்கேயும் கிடையாது. பிரிட்டிஷர்ஸ் இங்கே வரும்போது அதான் பார்க்குறாங்க, இது என்ன வெறும் கிராஸ்லேண்டாக இருக்குது, வேஸ்ட்லேண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதனால யூக்கலிப்டஸ் வந்து நட்டுறான்.
அவனுக்கு வந்து இது வந்து புரியல. கிராஸ்லேண்டு தான் மலை உள்வாங்கி கொண்டு ஸ்பாஞ்ச் மாதிரி செயல்பட்டு ஒரு அக்குஃபெனராக செயல்படுகிறதுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு கிடையாது. ரிலீஸ் பண்ணி ஆமாம், அப்படி உள்வாங்கி கொண்டு வருது, அப்படி தான் உருவாகுது. ஆனால் மரம் வளர்த்தா இன்னும் வேரெல்லாம் உள்ளே போய் பிடிப்பா இருக்கும். நம்ம ஊர் மரத்துக்கு அந்த ஆழமாக வளரும், அந்த மரம் வேலியன் ஸ்பீசிஸ்க்கு வந்து அது கிடையாது, அது இப்படி படர்ந்து போகும். அப்போ மண்ணை இறுக்கி பிடிக்கக்கூடிய தன்மை அதுக்கு இல்லை, அதுதான் இங்கே இருக்கக்கூடியது. வெறும் ஃபுல்லாக இருக்கு, ஒரு யூஸும் இல்லை. அப்படி நான் நினைக்கிறேன். நாளைக்கு யூக்கபிலிட்டஸ்னா தைலத்துக்கு தயாரிக்கலாம், மரம்னா விறகுக்கு அனுப்பலாம், தேக்கு மரம் ஏதாவது வச்சோம்னா அது ஒரு நல்லது, ஏதோ அப்படி தானே மரமா. ஆமாம், உங்களுக்கு வந்து அது நீங்கள் லாபகரமானது இதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிளான்னு பார்க்கணும் இல்லைங்களா. அது இன்றைக்கி உங்களுக்கு வந்து பலன் தரலாம், 20 வருஷத்துக்கு பலன் தரலாம், 30 வருஷத்துக்கு 40 வருஷத்தில் இப்படி அழிவுகளை தான் தரும் அப்படிங்கும்போதுங்களா. அதுதான் இருக்கக்கூடாது. அப்போ ஒரு எக்கோசிஸ்டத்தை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ இந்த 2 விதமான மனித செயல்பாடுகளுக்கான பிரச்சனை அப்படிங்கிறதுக்கலாம். அப்போ அந்த வகையில் தான் பார்க்கணும். நம்ம இந்த லாபத்தின் அடிப்படையில் நமக்கு தெரியல. அடுத்து இந்த கருத்து தான் வருது என்னென்னா, சரி ஓகே மழை இருக்குது, இங்கே நம்ம டூரிசத்தை டெவலப் பண்ணலாம், இங்கே ரெசார்ட் வந்துட்டு கட்டலாம், இங்கே அந்த திட்டங்களை கொண்டு வரலாம், இங்கே ஒரு டனலிங் ஆக்டிவிட்டி கொண்டு வரலாம், இங்கே கனிமம் கிடைக்குது வெட்டி எடுக்கலாம் அப்படின்னு வளர்ச்சி என்கின்ற இந்த சோகால் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற பார்வையிலிருந்து முன்வைக்கக்கூடிய ஒரு எக்கனாமிக்கல் சிஸ்டம் இருக்குங்களா, அதன் அடிப்படையிலிருந்து கண்மூடித்தனமாக அடுத்து செயல்பட ஆரம்பிக்கிறோம். அதுதான் அடுத்த சிக்கலாக இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ இது எல்லாமே எது பிணையில் வந்து மார்க்கெட் எக்கனாமி தான் இல்லைங்களா, சந்தை பொருளாதாரம். சந்தை பொருளாதாரம்ங்கிறது எந்த ஃபிலாசபியின் அடிப்படையில் வருது? கேபிட்டலிஸ்டிக் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது தான். இன்றைக்கி வந்து உலகத்தில் கேபிட்டலிஸ்டிக் பொருளாதாரத்தின் அடிப்படையில் தான் சிந்தனையை தான் எல்லா நாடுகளும் பரவலாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அதனுடைய போக்கு என்ன ஆகுதுன்னா, கேபிட்டலிசத்தினுடைய பேசிக்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெர்பெச்சுவல் க்ரோத். அதுக்கு வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கணும். அது ப்ரொடக்ஷன் நிறுத்தாச்சுன்னா அது விழுந்துடும். அப்போ ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு உற்பத்தி செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் மூலப்பொருட்கள் உங்களுக்கு கிடைச்சி ரா மெட்டீரியல்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும். ரா மெட்டீரியல்ஸ் ஆனால் வந்துட்டு அப்படி சுருக்கமாக தானே இருக்குது, அது இன்ஃபினிட்டாக தானே இருக்குது. உங்களுக்கு நீங்கள் இஷ்டத்துக்கு எடுத்துகிட்டு இது பண்ண முடியாது இல்லையா. அப்போது என்னென்னா, இந்த கண்மூடித்தனமான உற்பத்தி முறை என்பது தான் இதில் பேசிக்காக இருக்கிற ஒரு பிரச்சனை. அப்போ உங்களுடைய உற்பத்தி, உங்களுடைய லாபம் என்பதை மட்டுமே கணக்கில் கொண்டு நீங்கள் இயற்கையை கணிக்காமல், அதை அவதானிக்காமல் இஷ்டத்துக்கு கட்டுமானங்கள் செய்கிறீங்க, என்ன நினச்ச இடத்துல என்ன வேணால் செய்யலைங்களோட விளைவு தான் இந்த மிகப்பெரிய வந்துட்டு இது மாற்றத்துக்கு வந்து உருவாயிருக்கு. அதனோட பாதிப்பு இன்றைக்கி மக்கள் இருந்துருக்காங்க. இதில் வந்து இன்னொரு அடுத்த கட்ட பிரச்சனை என்னென்னா, இது இன்றோடு நிற்க போகுதுன்னா கிடையாது, இது இன்னும் தொடரத்தான் போகுது. எங்கெங்கெல்லாம் எக்ஸசிவ் ரெயின்ஃபால் இருக்கோ அங்கெல்லாமே இந்த மாதிரி நிலச்சரிவு இருக்கும். இப்போ நீலகிரியில் நிலச்சரிவு பார்த்தீங்கன்னா 37 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது சில வருடங்களுக்கு முன்பாக கடுமையான நிலச்சரிவு சந்திச்சு. கொடகு மாவட்டத்திலையும் கர்நாடகாவில் அதே பகுதி தான். இந்த வயநாடுக்கு இந்த பக்கம் நீலகிரி, அந்த பக்கம் வடக்காக வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குடகுலையுமே அதிகமான நிலச்சரிவு தான் ஏற்படுது. அப்போ என்டையர் வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரெஜைல் ஆகிட்டு இருக்கு. இதில் என்னென்னா, ஒரு வார்னிங் கொடுத்துட்டுமே நம்ம கண்டுக்கல அப்படிங்கிறது தான். 2011ஆம் ஆண்டு காட்கில் கமிட்டி வந்து ஒரு அமைக்கப்பட்டது. ஏன் அமைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2000 அந்த காலகட்டத்தில் குளோபலைசேஷனுக்கு பின்னாடி எல்லாம் தனியார் மயமானதுக்கப்புறம் கனிமங்களை வந்து தனியார்களும் வெட்டி எடுத்துக்கொள்ளலாங்கிறது போது இல்லீகல் கனிம கொள்ளை அப்படிங்கிறது பயங்கர ரேம்பட்டாக இருந்துச்சு. அது கேரளாவில் இருந்துச்சு, தமிழ்நாட்டில் இருந்துச்சு, கர்நாடகாவில் இருந்துச்சு, மகாராஷ்டிரா, குஜராத்னு அந்த என்டையர் வெஸ்டர்ன் காட்ஸை எல்லாம் அடித்து காலி பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ அதை கட்டுப்படுத்த வேண்டும், முறைப்படுத்த வேண்டும், அதை தடுக்கணும் அப்படின்னு கடுமையான மக்கள் போராட்டம் வந்தது காரணமாக என்னாச்சுன்னா, காட்கில் தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க. அவங்களோட வேலை என்னென்னா, வெஸ்டர்ன் காட்ஸை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறதுக்கான இது தரணும், ரெக்கமெண்டேஷன்ஸ் தரணும் அப்படிங்கிறது தான். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, குறிப்பாக கேரளாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஆல்ரெடி ப்ரொடெக்டட் ஜோன் இருக்குது. வெஸ்டர்ன் காட்ஸில் எல்லாம் ப்ரொடெக்டட் ஜோன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஆல்ரெடி வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இருக்குது, நேச்சுரல் பார்க்ஸ் இருக்குது, அது ஏற்கனவே பாதுகாக்கப்பட்ட பகுதி இருக்குது. இதை தவிர்த்து சூழலியல் முக்கியத்துவம் வாய்ந்து இருக்கக்கூடிய பகுதிகளை கண்டறிய வேண்டும் சொன்னாங்க. அதை தான் எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்னு சொன்னாங்க. அதை கேட்டகரைசேஷன் பண்ணுவோம், கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3ன்னு பண்ணுவோம். நாங்கள் கேட்டகரி 1 பொறுத்த வரைக்கும் நோ டெவலப்மெண்ட் ஜோனாக அறிவிக்கணும். நாங்கள் இப்போ இந்த வயநாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு தாலுக்கார்கள் இப்போ நிலைச்சிருக்கலாம், அந்த தாலுக்கா உட்பட 3 தாலுக்காவை வந்து நோ டெவலப்மெண்ட் ஜோனாக அறிவிக்கணும்னு சொன்னார். புதுசாக எந்த கட்டுமானமும் எந்த கட்டுமானம் கிடையாதுங்க. 2011 சொன்னார் அவர் மாதவ் காட்கில். அவர் சொன்னது அந்த பரிந்துரைக்கு எதிராக கடுமையான போராட்டம் எடுக்கப்பட்டது. அப்போ இருந்த இடதுசாரிகளும் சரி, காங்கிரஸும் சரி, அதை வந்து பயங்கரமாக அப்போஸ் பண்ணாங்க. கடுமையான போராட்டத்தை வந்து முன்னெடுத்தாங்க. அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம்னாங்க. வளர்ச்சி தடுக்கிறாங்க அப்படிங்கிறது பிளான்டேஷன் ஓனர்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப இது பண்ணாங்க. நாங்கள் எங்கே ரப்பர் பிளான்டேஷன் பண்ணுவோம், இங்கே அந்த சொன்னாங்க, விட மாட்டோம்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்போ அதை பின்வாங்கிட்டு கஸ்தூரி ரங்கன் தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழு 2013 வந்துட்டு ஒரு பரிந்துரை. மாதவ் காட்கில் வந்து என்ன சொன்னார்னா, இந்த 5 மாநிலங்கள் கோவாவையும் சேர்த்துக்கிட்டோன்னா 6 மாநிலங்கள், 6 மாநிலங்களுக்கு வெஸ்டர்ன் காட்ஸை வந்து நீங்கள் பாதுகாக்கணும்னா இந்த இது பண்ணணும். அவர் என்ன சொன்னார்னா, 1,55,000 ஸ்கொயர் மீட்டர் அளவிலான நிலப்பரப்பை கண்டறிந்து இந்த பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாக சொல்லணுங்கிறார். 3 கேட்டகரியும் கொண்டு வரலான்னு. ஐடியலாக ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் காட்ஸோட நிலப்பரப்பில் 75% பகுதிகளை பாதுகாக்கணும், 25% பகுதியில் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்கன்னார்.
அவருமே கம்ப்ளீட்டாக வந்து என்ன சொல்லலை, 25% ஆஃப் தி லேண்ட் இருக்குது, அந்த லேண்டில் நீங்கள் உங்கள் ஆக்டிவிட்டீஸை பண்ணிக்கோங்க, என்ன கொண்டு வரணுமோ கொண்டு வந்துக்குங்க. மீதி இருக்கக்கூடிய 75% ஆஃப் ஆக்டிவிட்டியில் ப்ரொடெக்ட் ஜோனை ஒன்றும் பண்ணாதீங்க, விட்டுருங்க. கேட்டகரி 1 ஒன்றும் பண்ணாதீங்க, விட்டுருங்க. மீதி இருக்கக்கூடிய கேட்டகரி 2 கேட்டகரி 3ல கமர்ஷியலாக இருக்கக்கூடிய ரெசார்ட்ஸ் கொண்டு வந்துக்கோங்க, ஹோட்டல்ஸ் கொண்டு வந்துக்கோங்க, மற்ற திட்டங்கள்லாம் கொண்டு வந்துக்கோங்கன்னு சொன்னார். அவருமே டெவலப்மெண்ட்டே வேண்டாம், கம்ப்ளீட்டாக நிறுத்துங்கன்னு சொல்ல, எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் கேட்டகரி 1ல மட்டும்தான் நோ டெவலப்மெண்ட் சொன்னார். மீதி இருக்கக்கூடிய இடங்களில் மற்ற ஆக்டிவிட்டிஸ் அலோவ் பண்ணிக்கோங்க. ஆனால் ஆக மொத்தம் 70% நிலப்பரப்பை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுங்கன்னு சொன்னார். இதுதான் சொன்னார், ஒரு சயின்டிஃபிக்கான ஸ்டடி. இதை அமல்படுத்துவதற்கு ரெடியாக இல்லை. அப்புறம் கஸ்தூரிரங்கன் வந்தார். அவர் என்ன பண்ணார், 1,55,000ங்கிறத 55,000 ஸ்கொயர் மீட்டர்ஸ்னு அவர் சுருக்கினார். அட்லீஸ்ட் இதையாச்சும் ஏற்றுக்கிட்டாங்களா? அதையும் ஏற்றுக்கொள்ளலை. அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு முன்பாக கோவா ஃபவுண்டேஷன் வந்து ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாங்க. 2018 பண்ணுறாங்க. ஒரு தீர்ப்பு ஒன்று வருது. அதன் அடிப்படையில் ஒன்றிய அரசாங்கம் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வராங்க. ஏன்னா இது வந்து மினிஸ்டர் ஆஃப் என்விரான்மெண்ட் அவங்க தான் பண்ணணும். 5 மாநிலத்துக்கும் சேர்த்து அவர்கள் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. ஒரு டிராஃப்ட் நோட்டிஃபிகேஷன் தான். தமிழக அரசாங்கம் சொல்லுது, இந்தந்த பகுதியில் நீங்கள் வந்து தேனி, நீலகிரி இந்த பகுதியில் கூட இந்த இடங்களை எக்கோ சென்சிட்டிவ் ஜோனாக அறிவிக்கலாம். தமிழக அரசாங்கம் ஒரு முடிவு சொல்கிறாங்க. கர்நாடகா ஒரு சொல்கிறாங்க. கேரளா மட்டும் சொல்லலை, மற்ற எல்லா மாநிலங்களுமே சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் ஒரு டிராஃப்ட் நோட்டிஃபிகேஷன் கொண்டு வந்தாங்க. அந்த டிராஃப்ட் நோட்டிஃபிகேஷன் ஃபைனலைஸ் ஆகி அடுத்து ஃபைனல் நோட்டிஃபிகேஷன் வரணும். ஆனால் அதுக்கு இடையில என்ன பண்ணுறாங்க, கர்நாடகாவில் அப்போ பிஜேபி கவர்மெண்ட் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ப்ரைவேட் ஓனர்ஸ் போய் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களை பார்க்குறாங்க. அந்த அமைச்சர்கள் மத்திய அமைச்சர் பார்க்குறாங்க. அந்த டிராஃப்ட் நிறுத்தி வச்சிடுறாங்க. அப்போ என்னன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடியே மேற்கு தொடர்ச்சி மலையை அறிவியல் ரீதியாக பாதுகாப்பதற்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளணும் அப்படின்னு ஒரு குழுவினுடைய பரிந்துரை இருக்குது. அதை கூட நாம் இன்னும் நடைமுறைப்படுத்தலை. அப்போ இங்கே வளர்ச்சி யாரும் வேண்டாம்னு நம்ம சொல்லலை, வளர்ச்சி பண்ணுங்க. ஆனால் அந்த எக்கோஸை புரிந்து கொண்டு அந்த அறிவியல் பார்வையோடு செய்யுங்கன்னு ஒரு முன் வச்ச ஒரு வாதம் இருக்குங்களா, அது தொடர்ச்சியாக மறுக்கப்படுகிற விளைவு இது. இன்றைக்கி கூட காட்கில் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அவருடைய பேட்டி ஒன்று வந்திருக்கு. அதில் அழகாக ஒரு விஷயம் சொல்கிறாரு, ஒவ்வொரு நாட்டுக்கும் இந்த கேபிட்டல் அப்படிங்கிறது எப்படி கிடைக்குது, நமக்கு வந்து சோஷியல் கேபிட்டல் கிடைக்குது, நேச்சுரல் கேபிட்டல் கிடைக்குது, ஹியூமன் கேபிட்டல் அப்படிங்கிறது இருக்குது, மேன்மேட் கேபிட்டல் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இந்தியாவில் மட்டும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்னென்னா, நாம் வந்து எதையும் நம்பி கேபிட்டல் உருவாக்கிட்டு இருக்கோம்னா எல்லாமே ஹியூமன் மேட் கேபிட்டலாக உருவாக்கிட்டு இருக்கோங்கிறாரு. இது என்னைக்கா இருந்தாலும் ஆபத்துங்கிறாரு. ஏன்னா நம்ம நீங்கள் நினச்சி பாருங்கள், நாம் ஒரு புது ஸ்ட்ரக்சரை உருவாக்கி அந்த ஸ்ட்ரக்சர் மூலமாக வருவாயை எப்படி கொண்டு வருதுன்னு அதான் பண்ணிகிட்டு இருக்கோம். அதான் ஹியூமன் மேடு கேபிட்டல். இது சஸ்டைன் ஆகாதுங்கிறாரு. அதனுடைய அது உண்மையான ஒரு விஷயம். நாம் அதை நோக்கியே நகர்ந்து போயிட்டுன்னா ஒரு இடத்துல கொலாப்ஸ் ஆகிடும். அப்போ நம்மளுடைய இப்போது இருக்கக்கூடிய இந்த பொருளாதார உற்பத்தி முறையை நீங்கள் கேள்விக்கு உட்படுத்தாமல் இதற்கான தீர்வை நோக்கி நாம் நிச்சயமாக நகர முடியாது. நன்றி சார், உங்களுடைய நன்றி. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், பிடெக் ட்ரிபிள் இ. டைமண்ட் மேளா அட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.